காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். தனக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்கள் நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்போம். வெங்கடேஷன், வணக்கம். கெஜ்ரிவாலின் இந்த மனு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வெங்கடேஷன், வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் கடந்த 10ஆம் தேதி உத்தரவிட்டது. குறிப்பாக இந்த நிபந்தனைகளாக அவர் 50,000 ரூபாய்க்கான சொந்த பிணை தொகையையும் மற்றும் அதற்கிணையான ஒரு பிணையதாரரின் பிணையையும் அளிக்க வேண்டும் என்றும், முதல்வர் அலுவலகத்துக்கோ தலைமைச் செயலகத்துக்கோ செல்லக்கூடாது என்றும், தேவைப்படும் பட்சத்தில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுடன் அவர் கோப்புகளில் கையெழுத்திடலாம், மற்றபடி எந்த ஒரு கோப்பிலும் கையெழுத்திட மாட்டார் என அவர் சார்பில் அளித்த உறுதியை பின்பற்ற வேண்டும் என்றும், டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அவரது பங்கு குறித்து எவ்வித கருத்தையும் ஊடகங்களில் பொதுவெளியில் தெரிவிக்க கூடாது என நிபந்தனை விதித்து ஜாமீன் அளித்திருந்தது. இந்நிலையில் தனக்கு சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், ஏற்கனவே தனக்கு நீரிழிவு நோய் இருப்பதாகவும் அது சார்ந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள மேலும் 7 நாட்கள் அவகாசம் தேவை. எனவே அந்த 7 நாட்கள் இடைக்கால ஜாமீனை மேலும் நீட்டிக்க ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.